வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கனடாவினுடைய காட்டு தீ விவகாரம் பிராந்திய அரசியலிலும் ஒரு பெரும் காட்டு தீயை உருவாக்கி இருக்கின்றது. வேண்டாத பெண்டாட்டி கைப்பட்டால் குற்றம், கால் பட்டால் குற்றம் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது இல்லையா? அது போலதான் கனடா தனது உயிரை கொடுத்து அமெரிக்க காட்டு தீயை அணைத்தது. ஒரு கனேடிய தீயணைப்பு வீரர் கூட கடந்த வருடம் அமெரிக்க காட்டு தீ அணைப்பு சம்பவத்தின் போது தன்னுடைய உயிரை கொடுத்திருந்தார். இப்படியாக பிராந்தியத்திலே நட்பு நாடு ஒன்றிலே காட்டுத்தீ ஏற்பட்ட போது களத்தில் இறங்கி களமாடிய கனடாவுக்கு அமெரிக்க அதிபர் கொடுத்திருக்கின்ற சமீபத்திய அறிவிப்பு பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்பாக விரிவாக பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கனடா காட்டுத்தீ விவகாரம் தொடர்பாக கனடா மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கி வரிகளை உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கின்றார். கனடாவில் ஏற்பட்டிருக்கின்ற காட்டுத்தீயினால் அமெரிக்காவிற்குள் நுழைகின்ற புகையினால் ஏற்படுகின்ற மாசுபாட்டிற்கான செலவை கனேடிய பொருட்களுக்காக விதிக்கப்படுகின்ற வரிகளுடன் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்று பகிரங்கமாக ட்ரூத் சோஷியல் தளத்திலே இது குறித்து பதிவிட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். கனடா தனது காடுகளை முறையாக பராமரிக்க தவறியதே இதற்கு காரணம் என்றும், வேண்டுமென்றே செய்யப்படுகின்ற இந்த அலட்சியத்தினால் அமெரிக்காவுக்கு பல பில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்படுவதாகவும் கடுமையாக விமர்சித்தார். மேலும் மிச்சிகன் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற குடியரசுக் கட்சி பிரதிநிதிகளான ஜான் ஜேம்ஸ், ஜாக் பெக்மேன், லிசா மேக்லன் மற்றும் ஜான் மொலனர் ஆகியோர் கூட்டாக இணைந்து கனடாவின் மன்னிப்புகள் மிச்சிகன் வானத்தை தெளிவாக்காது என்கின்ற தலைப்பிலே ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கின்றார்கள். டொரண்டோ உட்பட கனடாவின் சில நகரங்கள் காற்றின் தரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நகரங்களின் பட்டியலில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விமர்சனத்திற்கு 2 நாடுகளிலிருந்தும் கலவையான எதிர்வினைகள் எழுந்திருக்கின்றது. ஓஹியோ குடியரசுக் கட்சி செனட்டர் பெர்னி மொரண தெரிவிக்கையிலே கனடாவின் பிரதமர் மார்க் கார்னியை விமர்சித்ததுடன், திறமையற்ற கனடிய அரசியல்வாதிகளால் நாம் திட்டமிட்டு விஷவாயுவுக்கு ஆளாக்கப்படுகிறோம் என்று கூறினார். மெகன் மெக்கைன் மற்றும் பெரி ஜான்சன் போன்ற பழமைவாத பிரமுகர்களும் ட்ரம்பின் கருத்தை ஆதரித்திருக்கிறார்கள். மறுபுறம் முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் ஹார்பரின் தகவல் தொடர்பு இயக்குநராக பணியாற்றிய டிமிட்ரிஸ் சவுதாஸ் கனடாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கின்றார். 350 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட கனடாவின் காடுகளில் காட்டுத்தீ என்பது இயற்கையானது என்றும் இது வட அமெரிக்க கண்டம் முழுமைக்குமான ஒரு பொதுவான சவால் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது கனடாவிலே 903 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. இதில் 122 தீ விபத்துகள் கட்டுப்பாட்டை மீறி எரிந்து வருகிறது. இதன் காரணமாக ஒன்டாரியோ மாகாணத்தின் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பல பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே அமெரிக்க அரசியல்வாதிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்திருக்கின்ற ஒன்டாரியோ முதல்வரான டக் ஃபோர்ட், அரசியல்வாதிகள் குறை கூறுவதை விட்டுவிட்டு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்றும், கலிபோர்னியா மற்றும் ஜார்ஜியாவிலே பேரிடர் வந்தபோது கனடா அதைத்தான் செய்தது என்றும் பதிலடி கொடுத்திருக்கின்றார். கொலரடோவிலே காட்டுத்தீயை அணைக்கும் பணியிலே ஈடுபட்டிருந்த 56 வயதான கனடிய விமானியான நிக்கோலஸ் டேல் அந்த மீட்பு பணியின் போது உயிரிழந்திருந்தது கூட இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை நேர்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கின்ற அதேபோல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், நோவா ஸ்கோஷியா மாகாணம் முழுவதும் தேடப்பட்டு வருகின்ற 51 வயதான ஹாலிஃபாக்ஸில் சேர்ந்த ராபர்ட் மெக்டொனால்ட் என்கின்ற நபரை கண்டுபிடிக்க பொதுமக்கள் உதவி புரிய வேண்டும் என்று சொல்லி காவல்துறை கோரியிருக்கின்றது. இவர் மீது நீதிமன்ற உத்தரவுகளை மீறியது, விடுதலைக்கான நிபந்தனைகளை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 5 அடி 7 அங்குல உயரமும் 150 பவுண்டுகள் எடையும் கொண்ட இவர் பழுப்பு நிற முடிகளையும் நரைக்க தொடங்கிய தாடியையும் கொண்டிருக்கின்றார். இவரை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் 9024905020 என்கின்ற இலக்கத்திலோ அல்லது 180022228477 என்கின்ற குற்றத்தடுப்பு உதவி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். இதேவேளை கடந்த 2023 ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி செயின்ட் தோமஸ் நகரில் இருக்கின்ற டால்போர்ட் ஸ்ட்ரீட்டிலே பேஜ் ஹேவல் என்கின்ற 27 வயதான இளம்பெண் அவரது காதலனான ஜேம்ஸ் பிரவுன் என்கின்ற 41 வயதான நபரால் முதுகில் சுடப்பட்டார். இந்த கொடூர தாக்குதலிலே அவருடைய அந்த பெண்ணினுடைய வளர்ப்பு நாய் கொல்லப்பட்டதுடன் அந்த பெண் தனது மார்புக்கு கீழே எந்த உணர்ச்சியுமின்றி வாழ்நாள் முழுவதும் முடக்கப்பட்டார். 61 முந்தைய குற்றப்பதிவுகளை கொண்டிருக்கின்ற ஜேம்ஸ் பிரவுன் என்கின்ற அந்த சுட்ட குற்றவாளி, அதாவது அவருடைய காதலன், சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய பின்னர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணைகள் முடிவுற்ற நிலையிலே நீதிபதி ஜோசப் பெர்பெட்ரோ தீர்ப்பளித்திருக்கின்றார். ஜேம்ஸ் பிரவுனினுடைய தொடர்ச்சியான வன்முறை போக்கை சுட்டிக்காட்டிய நீதிபதி அவரை ஒரு ஆபத்தான குற்றவாளி என்று, அதாவது டேஞ்சரஸ் ஒஃபெண்டர் என்று
அறிவித்தார். அவருக்கு கால வரையறையற்ற சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். தற்போது கனடாவின் லண்டன் நகரில் இருக்கின்ற ஒரு நீண்டகால பராமரிப்பு மையத்திலே வசித்து வருகின்ற கேவல் இந்த தீர்ப்பு தனக்கு நிம்மதி அளிப்பதாக தெரிவித்தார். செயின்ட் தோமஸ் காவல்துறை தலைவரான மார்க் ரோஸ்கேம்ப் பொதுமக்களின் பாதுகாப்பே முதன்மையானது என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துவதாக தனது அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை நேர்களே, பிராம்டன் பகுதியிலே இந்த மாதம் முற்பகுதியிலே நிகழ்ந்த கொடூரமான ஒரு துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 17 வயதுடைய 2 சகோதரர்களை காவல்துறை தீவிரமாக தேடி வருகிறது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி எடன்பரோ ஹில் டிரைவ் பகுதியிலே ஏல்ஸ்பிரிட்ஜ் பால்வர்ட் அருகிலே பிற்பகல் 3:30 அளவிலே இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. இதிலே 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஷிமி விட்டேகர் மற்றும் ஷெமல் விட்டேகர் ஆகிய இருவரை காவல்துறை அடையாளம் கண்டிருக்கின்றது. முதல்நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இவர்கள் இருவரும் ஆயுதமேந்திய ஆபத்தானவர்கள் என காவல்துறை எச்சரித்திருக்கின்றது. இவர்களை கண்டால் பொதுமக்கள் எவரும் நெருங்க வேண்டாம் என்றும் உடனடியாக 911 என்கின்ற அவசர இலக்கத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறும் பீர் பிராந்திய காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுவரையினர்களின் நோச்சோக் பகுதியிலே ஜேன் ஸ்ட்ரீட் மற்றும் ஷோஹாம் டிரைவ் அருகிலே கடந்த திங்கட்கிழமை மதியம் ரோந்து பணியிலே இருந்த காவல்துறையினரிடம் நபர் ஒருவர் 50 சென்ட் சில்லறை கேட்டிருக்கின்றார். பின்னர் அவர் அருகில் இருக்கின்ற ஒரு உணவகத்திற்குள் சென்றபோது அவர் ஏற்கனவே 2 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வருகின்ற ஒரு குற்றவாளி என்பதை காவல்துறை அடையாளம் கண்டது. உடனடியாக அவரை சுற்றி வளைத்து கைது செய்த போது அவரிடமிருந்து 16 தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட கை துப்பாக்கி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜேன் ஸ்ட்ரீட் மற்றும் ட்ரிப்பவுட் அவனியூவில் இருக்கின்ற குடியிருப்புகளில் நடத்தப்பட்ட சோதனையிலே 26 தோட்டாக்கள், வாகனம் ஒன்றினுடைய மாஸ்டர் சாவி மற்றும் திருடப்பட்ட ஒரு ஒன்டாரியோ உரிமை தட்டு ஆகியவை கண்டறியப்பட்டது. கைது செய்யப்பட்ட டொரண்டோவை சேர்ந்த 20 வயதான டெரான் சதர்லேன் என்பவர் மீது சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருந்தது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நேர்களே, இதேவேளை மொன்ட்ரெம்பிளாண்ட் அருகிலே நடந்த ஒரு கோரமான விபத்திலே குழந்தை ஒன்று உட்பட 3 பலியாகி இருக்கின்றார்கள். லேன்சிய நகராட்சியிலே கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 மணியளவை நிகழ்ந்த இந்த கோரமான நேருக்கு நேர் வாகனங்கள் மோதிய விபத்திலே 2 பெரியவர்கள் மற்றும் ஒரு குழந்தை என 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். ரொலாண்ட் கிளவுட்டிய பவுல்வர்ட் மற்றும் செமின்டுலாக் டிஃபரன்ஸ் சந்திப்பில் தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு வாகனம் ஒன்று தன் முன்னே வலதுபுறம் திரும்பிக் கொண்டிருந்த வாகனத்தை தவிர்ப்பதற்காக இடதுபுறமாக முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிர் திசையில் வந்த வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த விபத்திலே எதிர் திசையில் வந்த வாகனத்திலே பயணித்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். முந்தி செல்ல முயன்ற வாகனத்தின் ஓட்டுநரும் காயமடைந்துள்ளார். எனினும் அவர் உயிராபத்தான கட்டத்தை தாண்டியுள்ளார் என்றும் விபத்துக்கான காரணங்களை அறிய சிறப்பு விபத்து மறுசீரமைப்பு நிபுணர்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேர்களே, இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.